ஓகே, இந்த illustration impulse momentum principle உடைய ஒரு illustration. ஏற்கனவே நம்ம impulse momentum principle பார்த்துட்டோம். Impulse of a force approximately F delta t is equal to the change in momentum. Impulse momentum principle என்ன சொல்லுதுன்னா, the impulse of a force is equal to the change in momentum. And impulse exacta integral f dt approximata f into delta t. Change in momentum is m v2 minus m v1. So impulse momentum principle இப்படி represent பண்ணலாம். Provided அந்த force நம்ம consider பண்ற time periodல almost constant அப்படின்னு assume பண்ணோம்னா impulse momentum principle இந்த formatல எழுத முடியும். இப்போ இந்த example பார்ப்போம். The crumple zone at the front of a car is designed to collapse during a collision. ஒரு காரை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கொலிஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப காரை வாண்டடா கொண்டு போய் ஒரு வால்ல மோதுவாங்க. இந்த கிரம்பிள் ஜோன் எப்படி இருக்கு, நம்ம டிசைன் பண்ண மாதிரி அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாம இருக்குதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு கொலிஷன் டெஸ்ட். ஸோ இந்த கிரம்பிள் ஜோனுடைய வேலையே அது கொலாப்ஸ் ஆகணும் கொலிஷன் நடக்கும்போது. In a laboratory test, a car of mass 1200 kg is driven into a concrete wall as shown in the figure. இந்த படத்துல காமிக்கிற மாதிரி அந்த 1200 கிலோ மாஸ் இருக்கக்கூடிய காரை கொண்டு போய் அந்த கான்கிரீட் வால்ல மோதுறோம். A video recording of the test shows that the car is brought to rest in 0.36 seconds when it collides with the wall. So செவுத்தோட மோதி ஒரு 0.36 செகண்ட்ஸ் டைம் பீரியட் கழிச்சு தான் அந்த கார் ரெஸ்ட்டுக்கு வருது. அது வரைக்கும் அது மோதிக்கிட்டே இருக்கு. The speed of the car before collision is 7.5 meter per second. ஸோ இதை லைட்டா இந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, லெட்ஸ் சே பிஃபோர் கொலிஷன், இந்த கார் இந்த திசையில வருது, இதுதான் வால். ஸோ செவரை நோக்கி வருது. இந்த காருடைய வெலாசிட்டி 7.5 மீட்டர் per செகண்ட். ஸோ பிஃபோர் கொலிஷன் அது 7.5 மீட்டர் per செகண்ட்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோடைய மாஸ் வந்து 1200 kg. அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் நடந்து கொலிஷன் அதாவது இடிச்சு ஒரு 0.36 செகண்டுக்கு அப்புறம் அது ரெஸ்ட்டுக்கு வருது. அதுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் அதோடைய வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா 0 மீட்டர் per செகண்ட் ஆஃப்டர் கொலிஷன். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி கார்? The change in momentum equal to the final momentum minus initial momentum. Final momentum is 0 ஏன்னா ஃபைனலா அந்த கார் ரெஸ்ட்டுக்கு வந்துருது. Initial momentum is mass into velocity. நமக்கு தெரியும் momentum equal to mass into velocity. ஸோ காரோட மாஸ் எனக்கு தெரியும் 1200 kg. அண்ட் அதோட இனிஷியல் வெலாசிட்டி 7.5 மீட்டர் per செகண்ட். ஸோ அது மோதுறதுக்கு முன்னாடி அதோடைய மொமெண்டம் 1200 இன்டூ 7.5. 0 மைனஸ் இந்த ப்ராடக்டை போட்டோம்னா நமக்கு -9000 வரும். -9000 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். தட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காருடைய மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அண்ட் பை த வே என்னுடைய சைன் கன்வென்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வாலை நோக்கி நகரக்கூடிய வெலாசிட்டியை நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காருடைய வெலாசிட்டி இந்த திசையில பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அது எனிவே மோதி முடிச்ச அப்புறமா அது 0 வெலாசிட்டிக்கு வந்துடுது. ஸோ இது பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு அசியூம் பண்ணோம்னா மொமெண்டம் உடைய சேஞ்ச் -9000. ஏன்னா இனிஷியலா அதுக்கு மொமெண்டம் 9000 இருக்கு. கார் வாலோட கொலைட் ஆகி முடிச்ச அப்புறமா அதோடைய வெலாசிட்டி 0க்கு வந்துருது. ஸோ மொமெண்டமும் 0க்கு வந்துடும். அப்ப நமக்கு மொமெண்டம் என்ன ஆகுதுன்னா குறையுது. 9000 இருந்தது 0 ஆகுது. அப்ப சேஞ்சுங்கிறது -9000. கண்டினியூவிங், ரெண்டாவது கேள்வி, தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி கார். நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபலை யூஸ் பண்றோம். நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் என்னன்னா ஃபோர்ஸ் இன்டூ டைம். இதுதான் அப்ராக்சிமேட் இம்பல்ஸ். This is equal to the change in the momentum.
ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல எனக்கு தெரியும் f into delta t will be the impulse. This is equal to the change in momentum. Change in momentum நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் போன கேஸ்ல. அண்ட் டெல்டா டி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 0.38 செகண்ட்ல தான் அந்த வால்ல மோதி அது ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைம் டியூரேஷன் 0.36 செகண்ட்ஸ். ஸோ f into 0.36 seconds equal to change in momentum 9000, which means f is equal to minus 9000 divided by 0.36, which is equal to minus 25,000 Newton. ஸோ இந்த ஃபோர்ஸ், இந்த மைனஸ் சைன் என்ன சொல்லுதுன்னா, நான் பாசிட்டிவா வெலாசிட்டிக்கு எடுத்துக்கிட்ட திசை இது, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி கார் இஸ் 25,000 Newton in the direction opposite to the direction of velocity. இந்த காரோட velocity towards the right இருந்தது, அந்த வால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இருக்கு. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி வால் இஸ் minus 25,000 Newton. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. அது ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான டைம் பீரியட் இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய டைம் பீரியட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது யூசிங் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல். ஸோ அகெயின் இது கைனட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்ல நான் சொன்னேன், கைனட்டிக்ஸ்ல ஃபோர்ஸையும் அது காஸ் பண்ணக்கூடிய சேஞ்ச் இன் மோஷனையும் ரிலேட் பண்ணுவோம். இங்க சேஞ்ச் இன் மோஷன் அப்படிங்கிறது 7.5 மீட்டர் per செகண்ட்ல வந்தது 0 மீட்டர் per செகண்டுக்கு ரெஸ்ட்டுக்கு போகுது இடிச்சுட்டு. அந்த சேஞ்ச் இன் மோஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபலை எப்படி அப்ளை பண்றதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இப்போ ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். The mass of a ball is 4 kg. The girl exerts a force on the ball for 6.6 seconds. The speed of the ball increases from 0 to 12 meter per second before it leaves the girl's hand. So ஒரு பால் இருக்கு, ஒரு கேர்ள் வந்து அந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ற டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த டெல்டா டியை 0.6ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்றதுனால அந்த பாலுடைய வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட்ல இருந்து 12 மீட்டர் per செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. முதல் கேள்வி, வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் தி பால் பிஃபோர் லீவிங் தி கேர்ள்ஸ் ஹேண்ட்? ஸோ பிஃபோர் லீவிங் தி கேர்ள்ஸ் ஹேண்ட் அதோடைய வெலாசிட்டி வந்து ஜஸ்ட் 12 மீட்டர் per செகண்ட் இருக்கு. ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் ஆஃப் த பால் இஸ் 4 kg. இங்கே கொடுத்துருக்காங்க பாலோட மாஸ் 4 kg. அண்ட் அவங்க கையை விட்டு போகும்போது அந்த வெலாசிட்டி 12 மீட்டர் per செகண்ட். ஸோ மொமெண்டம் ஆஃப் த பால் இஸ் 48 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். அண்ட் அவங்க கை, இதுதான் அவங்க கைன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த டிராயிங். பால் அவங்க கையில இருந்து போகுது, இந்த திசை பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ மொமெண்டம் பிளஸ் 48 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். ரெண்டாவது கேள்வி, தி ஆவரேஜ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி பால். ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல் யூஸ் பண்றோம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்டு டெல்டா டி. சேஞ்ச் இன் மொமெண்டம், கையை விட்டு போகும்போது மொமெண்டம் 48. இனிஷியலா அந்த பாலுக்கு வெலாசிட்டி 0, அப்ப இனிஷியல் மொமெண்டம் 0. இப்போ f எனக்கு தெரியாது, f இன்டு டெல்டா டி தெரியும், 0.6 செகண்ட்ஸ் is equal to momentum 48 minus 0. So இதை rearrange பண்ணோம்னா force equal to 48 by 0.6, which is 80 newtons. So the average force exerted on the ball happens to be 80 newtons. So இது ரெண்டாவது illustration. அகெயின் இதுல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் உடைய மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்றது முதல் பாருங்களையும், அந்த சேஞ்ச் இன் மொமெண்டமை எப்படி இம்பல்ஸ்க்கு ரிலேட் பண்ணி அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபலை கொஞ்சம் எப்படி அப்ளை பண்றதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு அடுத்தது எப்படி வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி இம்பேக்ட்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.